இப்படி ஃபைலை வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரு. என்னதான் புத்தியில வேலைக்கு போறாரோ தெரியல. கனி, கனி. வாரம்மா. சீக்கிரம் வா மக்கா. கனி, எங்க மக்கா போனா? இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கத்திருக்கேன். எம்மா, படம் வரைஞ்சிட்டு இருந்தம்மா. அப்படியா? சரி சரி. அம்மா, உனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன்ல, சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. சாப்பிட்டுட்டு தான் போர் அடிக்குதுன்னு படம் வரைய போனேன். சரி மக்கா. உங்க அப்பா எங்க? நான் வெளியில போயிட்டேன். அந்த மனுஷன் எங்க போனாரு? வேலைக்கு போயிட்டு இன்னுமா வராம இருக்காரு? மணி 6:30 தாண்டுவு. தெரியலம்மா, அப்பாவை ஆன காணல. சரி மக்கா, நான் பார்த்துக்கிட்டியே, நீ போ. சரிம்மா. இந்த மனுஷன் என்னதான் நினைக்காருன்னு தெரியல. வேலை முடிஞ்சா நேரமா வீட்டுக்கு வரணுங்கிறதும் தெரியாது. 6 மணிக்கு முடிய வேலைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு பாரு. வரட்டும் வரட்டும், ஏதாச்சும் வேலையா இருப்பாரா இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரவும் கேட்டணும். ஏசி வாங்கி தாரேன்னு சொன்னிய, ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்களேன்னு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த நாடு முடிக்க இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும். உமா, வாங்க, உள்ளதான் இருக்கேன். என்ன உமா, என் ஆஃபீஸ் ஃபைல தூக்கி வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு கிடக்க? இல்லைங்க, எப்பவும் இதை எடுத்துட்டு தானே போவீங்க. இன்னைக்கு இது எடுக்காம இங்கே இருந்தது, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். மறந்து வச்சுட்டு போயிட்டு உமா, திருப்பி வந்து எடுப்போன்னு பார்த்தேன். அங்கேயே மீட்டிங் இருந்துச்சா, அதனால சரின்னு வந்து எடுக்க முடியல. அப்படியா? ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேனே, அதை எப்போ வாங்கி தருவிய? நீ என்ன உமா என்கிட்ட கேட்ட? நீ கேட்டது எதை நான் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கேன்? ஏங்க, ஏசி கேட்டலங்க. கனிக்கு இந்த வெயில் சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேங்குது, அதனால ஏசி வாங்கித்தாங்கன்னு கேட்டேன்ல. ஆமா உமா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கூட்டிட்டு போகிறதுக்கு தான் இப்போ நான் வந்தேன். அப்படியாங்க? ஏசி வாங்க போகிறோமோ? ஆமா உமா, நீ கேட்டதை என்னைக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏசி தான் வாங்க போறோம். அதுக்கு தான் சரி ஒன்றும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லன்னு பார்த்துக்கங்க. என்ன உமா, எது வந்தாலும் சொல்லு. ஏங்க, உங்க மைனி இருக்காவல்ல, ஆமா. அவிய இன்னைக்கு நான் ப்ளவுஸு கொடுக்க போனேன்னா தைக்கிறதுக்கு, அப்போ அவியிட்ட சொன்னேன் இப்படி வெயில் அதிகமாக இருக்குன்னு ஏசி வாங்கணும்னு இருக்கோம்னு. உடனே அவியலும் நானும் வாங்கணுமான்ட்டாவ. அப்ப என்ன, வைனியை கூட்டி போமா? ஏங்க? என்ன உமா, நீ தானே மைனி வாங்கணும்னு சொன்னாவன்னு சொன்ன, அப்புறம் என்ன அவியலும் கூட்டிட்டு போவோம்? மைனியை கூட்டிட்டு போங்க, எல்லா செலவையும் உங்க வாயில போடுவா. உமா, அது எங்க மைனி? புரிஞ்சுக்காம பேசினீன்னா அப்படிதான் பேசுவேன். அவ சும்மாயா வருவா? வந்தா இஎம்ஐல போட்டு வாங்க போறாளாம். அப்புறம் அந்த மொத்த செலவையும் உங்க தலையில தாங்க கட்டுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வீட்டுக்கு ஏசி வேணும் அவ்வளவுதானே, நான் வாங்கி தரேன். மைனி கூப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூப்பிடாம போனா எப்படி? இது நல்லாவா இருக்கும்? ஏங்க, உங்களுக்கு புரியவா புரியலையாங்க? அவளை கூட்டிட்டு போனா மொத்த செலவையும் நம்ம தலையில கட்டிடுவாங்க. இங்க பாரு உமா, மைனி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போகாம இருந்தோன்னு வச்சுக்க, அப்புறம் நாலு பின்ன எங்க அண்ணனும் மூஞ்சி கூட என்னால பார்த்து பேச முடியாது. இப்படி ஒரு ஏசி வாங்க போறதுக்கே நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்கான்னு நினைப்பான். நானே இப்போ அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் போவான்னு இருந்தேன். இப்போ நீ வேற இப்போ மைனி கூப்பிட சொன்னாவன்னு சொல்லியிருக்கா. எப்படி அவையிட்ட சொல்லாம கூப்பிடாம போக முடியும்? அப்படியே என்னமோ பண்ணட்டும், அவியலையும் தான் சேர்த்து கூட்டிட்டு போறோம். என்ன நீயோ நாசமா போங்க. நான் சொல்லியதை என்னைக்கு கேட்டிருக்கிய? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அந்த ஃபைலை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு கனியை கிளப்பி கூட்டிட்டு வா. நான் போய் எங்க மைனி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். போகும்போது ஒரு வார்த்தை வாசல நின்று சொல்லிட்டு போவோம். அப்படி சொன்னா எப்படி அவைய கிளம்புவாவ? இப்ப போய் சொன்னா தானே கிளம்ப முடியும். ஏங்க, இது வேண்டாத வேலைங்க. அவட்ட எதுக்குங்க நம்ம சொல்லணும்? அவ ஏதாச்சும் வாங்கினா நம்மகிட்ட மூச்சை காட்டியால. அவிய அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவ. அவிய என்ன பொருள் உன்கிட்ட சொல்லாம வாங்கியிருக்காவ சொல்லு. எதை வாங்கினாலும் என்ன முன்ன கூட சொல்லிடுவாவ. ஆமா,
முன்ன கூட்டி சொன்னா தானே உன்கிட்ட இருந்து காசை கறக்க முடியும். அதனால சொல்லுவா, இல்லைன்னா அவ சொல்லுவாள. அவ காசு மட்டும் வச்சிருந்தான்னு வச்சுக்க, அப்படியே போய் யாருக்கும் தெரியாம பொருளை வாங்கிட்டு கம்மியா நீட்டிடுவா. ஆனா நீ ஊரெல்லாம் தம்போட்டம் அடிச்சுக்கிட்டு அவளுக்கும் சேர்த்து வாங்கி போட்டுக்கிட்டு திரியா. எப்போ பார்த்தாலும் அண்ணே அண்ணன் குடும்பம் உனக்கு. ஆனால் அவிய இப்படியே சேர்த்து வச்சு இப்போ ஒரு இன்னொரு வீடே கட்ட ஆரம்பிச்சாச்சு. நமக்கு இன்னும் இந்த வீட்டுக்குரிய இஎம்ஐயே முடியலை. நம்மலாம் எங்கேருந்து எந்த காலத்தில் முன்னேற? உமா, அதான் அந்த வீட்டோட இஎம்ஐ முடிய போதில்ல, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் நிறுத்திட்டு கிடக்கா? முடிய போகுதுன்னா காசு சேர சேர கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிங்க. அதை விட்டுட்டு அவளுக்கு அதை வாங்கிய இவனுக்கு இதை வாங்கியேன்னு சுத்திட்டு தெரியாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நீ சொல்லாத. போய் பிள்ளைய கிளப்பி விட்டுட்டு நீயும் கிளம்பு. போறேன், அலறாதீங்க. அந்த ஃபைலை கொண்டே பத்திரமா வை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கறதுனால இது எடுத்துட்டு போங்கிற ஞாபகமே எனக்கு இல்லை. இன்னைக்கு மீட்டிங்கிறதுனால தான் அங்கே போயிருந்துருக்கு, இல்லைன்னா அதுவும் போயிருந்துருக்க மாட்டேன். வைக்கேன். இவெல்லாம் எந்த காலத்துலயும் திருந்திக்கிட மாட்டான். வர வர உமாக்கு வாய் கூடி போச்சு. சரி, மைனி வேற ஏதோ ஏசி வாங்கணும்னு சொல்லிட்டாவன்னு சொன்னா, போய் மைனி கிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு அவியலையும் கூப்பிடுவான். சொல்லாம கொள்ளாம போக முடியுமா? சின்ன வயசுல என்ன சேர்ந்து வளர்த்தவியே எங்க அம்மா கூட சேர்ந்து, அவியிட்ட போய் சொல்லாம கொள்ளாம போங்கன்னு சொல்லியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? சரி, நம்ம போய் அண்ணனையும் பார்த்து பேசிட்டு மைனிக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூப்பிட்டு போவோம். என்ன இந்த பிள்ளை ப்ளவுஸை வாங்க வாரேன்னுச்சு, இன்னும் ஆளை காணா. சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் தச்சு வைங்கக்கான்னு சொல்லவும் நானும் அவசரமாக கிடந்து தச்சிருக்கேன். இந்த பிள்ளை வருன்னு பார்த்தா ஆளையே காணுமே. சரி, கொக்கியை வச்சு முடிப்போம்னு உட்காந்தேன், அதையும் வச்சு முடிச்சாச்சு. எப்பந்தான் இந்த பிள்ளை வரும்னு தெரில. சரி, அவள் வரும்போது வரட்டும், நம்ம போய் வீட்டில் வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க வேண்டியதான். கொஞ்சம் காற்று வரும்னு இங்கே வந்து உட்காந்தா எங்கே காற்றா வருது? வெயில் தான் இன்னும் அடிக்குது. மணி 6:30க்கு மேலே ஆச்சு, இன்னமும் வெயில் கொளுத்தி தாம்மா எடுக்குது. ஏதோ 2 மணி வெயில் மாதிரி அடிச்சுட்டு கிடக்கு. வசந்தி, என்னங்க இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு கிடக்கா? மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இன்னும் சாயந்தரத்துக்கு ஒரு டீயும் போடல ஒன்றும் போடல, நீ பாட்டு இங்க வந்து இந்த ப்ளவுஸை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஏங்க, நானும் காலிலேருந்து வேலை பார்த்துட்டு தானே கிடைக்கேன். எதுவும் வேலையே பார்க்காம உட்காந்துருக்க விட்ட பேசுகிற மாதிரி பேசுறிய. எம்மா, நீ வேலை பார்க்கான்னு யாரு சொன்னா? இன்னும் காப்பி டீ ஒன்றும் போட காணுமே, அதான் என்னன்னு கேட்டேன். பாலெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு, பாலை தான் காய்ச்சணும். அதான் சரி இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு போவேன்னு பார்த்தேன். அந்த பிள்ளை வந்துச்சுன்னா கையோட கொடுத்துட்டு, இந்த பிள்ளை இன்னும் ஆளையே காணா. அவசரமாக வேணுக்கன்னு சொன்னா, ஆனால் வந்து இன்னும் வாங்காமல் இருக்கா. அப்படியா? சரி, அப்போ போய் காப்பியை போட்டுட்டு வா. ப்ளவுஸ் தான் முடிச்சுட்டே இல்லை, போய் காப்பியை போட்டுட்டு வா. தலையெல்லாம் வலிக்குது. எங்க இன்னைக்கு வீடு பார்க்க போனீங்களா? ஆமாம் போனேன். கட்டியிருக்கானுவ, கட்டிகிட்டே இருக்கேங்கானுவ. என்னதான் பண்ணியானவளோ தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. பேசாம இன்னொல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கெல்லாம் போகக்கூடாது. டெய்லி போய் கவனிச்சாதான் வேலை ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது அப்படியே இருக்க மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுது. இதை தானங்க நான் போன தடவையே சொன்னேன். அவனுவ என்னமோ கட்டியங்கானுவ ஒவ்வொரு வாரமும் எப்போ எப்படி போகிறோமோ அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் அதில் பெருசாக மாற்றம் நடந்த மாதிரி தெரியல. கேட்டால் இதை பூசினேக்கா அதை வெட்டினேக்கா நீ அனுவ என்னதான் பண்ணிட்டு கிடக்கானுவளோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. விடு வசந்தி, இனிமேல் டெய்லி போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்த வேண்டியதான் சாயந்தரத்துக்கு மேலே. அப்போ தான் இவனுக்கு என்னென்ன பண்ணியானுவன்னு நமக்கு தெரியும். ஆமாங்க, இனிமேல் டெய்லி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏங்க, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினச்சேன். என்ன வசந்தி? ஏங்க, உமா இருக்கால்ல, இன்னைக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுக்க வந்தா. அப்படியா? உமா வந்தாலோ? சரி, சொல்லியதை கேளுங்க. சொல்லு. நீ சொல்லியே தானே கேட்டுட்டு கிடக்கேன். உன்னை எப்போ கல்யாணம் முடிச்சனோ அப்போ வந்து நீ சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்டுட்டு கிடக்கேன். என்னைக்கு நான் சொல்லியதை நீ கேட்டிருக்கா? அப்படி என்னத்த நான் சொன்னதை கேட்டீரு? அப்படியே என்னமோ நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்டு நடக்கிறோமா ரொம்ப பண்ணிட்டு இருக்கீரு. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டனால தான் இப்போ ஒரு வீட்டுக்கு 2 வீடாக கட்டிட்டு கிடக்கும். வாடகைக்கு விடுறதுக்கு கூட வீடு கட்டிட்டு கிடக்கும். உங்கள் அம்மாட்டேருந்து வரையும்போது என்ன வச்சுருந்தீங்க? உங்கள் அம்மா விட்ட ஒரே ஒரு ஓட்டை வீடு, அதை விற்று 2 பேரும் எடுத்துருக்கியே, அண்ணன் தம்பியும். அதுலேருந்து ஒன்று நமக்கு தேரலை. இப்போ 1க்கு 2 வீடாக கட்டிட்டு கிடக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி என்னத்தை நீங்கள் கேட்டுப்புட்டியே? ஏம்மா, உன்னை நான் ஒன்றும் சொல்லலம்மா. அதான் நீ சொல்லியே தானே நான் கேட்கன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லலை. சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அதாங்க, இன்னைக்கு உமா வந்து என்கிட்ட சொன்னா அவன் ஏசி வாங்க போறாளாங்க. அப்படியா? நல்ல விஷயம் தானே இது. என்னத்தை போட்டு நல்ல விஷயம்? நம்ம வீட்டில் ஒரு ஏசி இருக்கா,
அவ எனக்கு சின்னவ. அவ வீட்டில் ஏசி வாங்கி மாட்டியேன்னு சொல்லிட்டு கிடக்கா. அவ மட்டுமா, அவளுக்கு முன்னாடி இந்த சாந்தி வந்தா, அவளும் அப்படிதான் சொல்லிட்டு போனா. எங்கள் வீட்டில் ஏசி வாங்கி மாட்டியிருக்கோம், ஒன்றுக்கு 3 ஏசி வாங்கி மாட்டியிருக்கோன்னு வந்து பீத்திட்டு போறா. நம்ம வீட்டில் ஒரு ஏசி கூட இல்லை. மணியை பற்றியெல்லாம் எத்தனை ஆகுதுன்னு இன்னும் இந்த வெயில் கூட குறைஞ்ச பாடம் இல்லை. இந்த தடவை என்னமோ அதிசயமாக தான் வெயில் அடிக்குது. ஒரு ஏசியை வாங்கி மாட்டுவோம் உங்கள் வாயிலிருந்து வரும்னு பார்த்தா நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு கிடக்கியே. இப்ப என்ன வசந்தி, வீட்டுக்கு ஏசி வாங்கணும்னா அதை சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு அவ வீட்டுல இருக்கு இவ வீட்டுல இருக்குன்னு இழுத்துட்டு கிடக்கா? ஆமாம், இழுக்கிறவ போட்டுக்கிட்டு. எனக்கு ஏசி வேணும். சும்மா இப்படிலாம் இருக்க முடியாது. வெக்கக்குள்ள கடந்து அவிய முடியாது. எனக்கும் ஏசி வேணும், வாங்கி மாட்டுங்க. இப்ப எதுக்கு வசந்தி ஏசி? நீ சொன்னான்னு தானே இந்த மேல மாடியில ஏதோ வெயில் தக்காம இருக்கிறதுக்கு ஏதோ பெயிண்ட் அடிக்க சொன்னான்னு அந்த பெயிண்ட் இப்பதான் அடிச்சு முடிச்சிருக்குது. இப்ப என்னன்னா ஏசியை வாங்கி மாட்டுங்கிறா. இப்படி 1க்கு 2 வேலையா நீ வச்சுட்டு கிடந்தனா என்னதான் செய்யறது? அங்க வீட்டோட வேலை வேற நடந்துட்டு கிடக்கு. அதுக்கே பணம் பத்துமா பத்தாத நான் அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடிட்டு கிடக்கேன். நீ என்ன இதை வாங்க அதை வாங்குன்னு வீட்டுக்கு 1க்கு 2 செலவு எடுத்துட்டு இருக்கா? ஏங்க, நான் சொல்லியதை கேளுங்கங்க. உங்களை விட சின்ன பையன் செல்வா. அவன் வயிற்றில் வாங்கி ஏசி மாட்ட போறேன்னு சொல்லிட்டு கிடக்கான். நீங்க என்னன்னா அவனுக்கு அண்ணனை இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வீட்டில் ஏசி வாங்கி மாட்டுறதுக்கு இந்த அளவு அழுகுறீல? ஏமா ஏசி வாங்கி மாட்டியதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கரண்ட் பில்லு அத்துக்கிட்டு போயிடும். ஏசிக்கு அப்புறம் காசு கட்டணும். இவ்வளோ இதையும் நம்மளாலலாம் தாங்க முடியாதுமா. கொஞ்ச நாளைக்கு வெக்கையா இருக்கும். அதுக்கப்புறமா வேற காலம் மாறினதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் தெரியாது. கம்முன்னு இரு. இந்த வெயில் காலத்துக்காக உட்காந்து உனக்கு நான் ஏசி வேற வாங்கி மாட்டிட்டு கிடக்கணுமா? மாட்டணும். மாட்டாம அப்புறம் என்ன பண்ணுவீரு? இப்போ எதை சுற்றி வளர்த்து பேசிட்டு கிடக்கா. அப்படி இப்படி நீரு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நான் இவ்வளோதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமும் நீங்கள் வாங்கி கொடுக்க இந்த அளவு அழுகுறீரே. இங்க பாரு வசந்தி, ஏசியெல்லாம் வாங்கி மாட்ட முடியாது. சும்மா கடை. எங்க எனக்காக வேணாம். நம்ம பிள்ளை சியானாக்காக பண்ணலாம்ல. உங்கள் தம்பி வீட்லையும் கனிக்காக தான் வாங்கி மாட்டியாவலாம். அவளுக்கு ஏதோ கொப்பளமாக வருதா அடிக்கிற வெயிலுக்கு. வெக்க தாங்க முடியாமல் பிள்ளைக்கு அப்படி வருது அப்படின்னு மாட்டுறோன்னு சொன்னான். நம்ம வீட்லையும் ஒரு பிள்ளை இருக்குல்ல, எனக்காக வேணா உங்கள் மவளுக்காக வாங்கி மாட்டலாம்ல. ஏன் சியானாக்கு என்ன கொப்பளமாவா வருது? அவளுக்கு கொப்பளமெல்லாம் வரல, வேர்க்கூறுதான் வந்திருக்கு. வேர்க்கூறாக வருது. அப்பக்கப்போ அரைக்குதுன்னு சொரிஞ்சு விட்டுவிட்டு எரியுதுன்னு திரியிறா. அப்புறம் அவளுக்காக வாச்சும் வாங்கி மாட்டணும்ல. சரி, நான் அதை பற்றி யோசிக்கிறேன். சொன்ன உடனே எதையும் செய்ய முடியாது வசந்தி. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உன்ட்ட சொல்லியே. எங்க வாங்குவோங்க, வாங்கிட்டு இஎம்ஐல கூட கட்டிக்கலாம். என்ன வசந்தி இவ்வளோ சாதாரணமாக சொல்லியா? ரெடி காசு கொடுத்து கட்டுறதை விட இஎம்ஐல காசு கூட வரும். சும்மா கடை. ஏங்க வாங்குவோங்க. மைனியோ, பாத்தீங்களா உங்க தம்பி வந்தாச்சு. என்னன்னு தெரியலையே. கூப்பிடு. உன்னை தானே கூப்பிட்டுட்டு வாரான். செல்வா உள்ள வா. என்ன மைனியோ, துணி தச்சுட்டு கிடக்கீங்களா? ஆமா செல்வா, என்னத்த பண்ண, காசு கொஞ்சம் வரும் பாத்தியா. அதான் அந்த பக்கத்து தெருக்கார பிள்ளை ஒன்று கொடுத்துட்டு போச்சு. அதாவது தச்சு வச்சிருக்கேன். அந்த பிள்ளை வந்து வாங்குறேன்னுச்சு. இன்னும் ஆளை காணா. அப்படியா? உமா என்கிட்ட நீங்க ஏதோ ஏசி வாங்க போறதா சொன்னா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏசி வாங்க போறேன்னு யார் சொன்னா? எதுக்குன்னே இப்படி கோவப்பட்டுட்டு கிடக்கா? உமா சொல்லியிருப்பா போல இருக்கு ஏசி வாங்கி மாட்ட போறோம்னு. அதனால மைனியும் வாங்கி மாட்டினா நல்லா இருக்குன்னு சொன்னாவலாம். அதான் சரி மைனியும் சேர்த்து கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். நாங்க இப்பதான் போறோம். அப்படியா? ஏசி வாங்க கிளம்பியாச்சா? இன்னைக்கு காலையில தான் வந்துட்டு ஏசி வாங்க போறோன்னு சொல்லிட்டு கிடந்தா. எப்போ போறோன்னு தெரியாதுன்னு. நீ என்னன்னா இன்னைக்கே கிளம்பிட்டியே? ஆமா மைனியோ, நானும் கொஞ்சம் லேட்டாக தான் வாங்குன்னு பார்த்தேன். இல்லைன்னா முடிஞ்சா வாங்காம சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். இந்த கனி பிள்ளைக்கு வெக்கையே சேரல பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கும் போகலையா, பிள்ளை வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கு. இந்த வெயில் சேராம கொப்பளமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்ன பண்ணியதுன்னு தெரியல. சரி ரூமுக்கு மட்டுமாச்சும் ஏசி வாங்கி மாட்டுவோமேன்னு பார்த்தோம். அப்படியா? நல்ல விஷயந்தான். நானும் சியானாக்காக வாங்கணும் தான் நினைக்கிறேன். அவளுக்கும் வேர்க்கூறா வருது. அதான் சரி வாங்கோன்னு இப்போதான் அவர்கிட்ட பேசிட்டு கிடந்தேன். அவரும் சரின்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் என்ன காசு தான் இல்லையா. அதான் என்ன செய்ய எது செய்யன்னு உட்காந்துருக்கோம். இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா. அதுக்கு என்ன மைனியோ, இப்போ இதில் என்ன ஆகி போச்சு? வாங்க, நான் சேர்த்து வாங்கி தாரேன். அப்புறமா காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. பைத்தியக்கார பையன், வாங்கி தரேன் திருப்பி காசு கேட்க மாட்டான்னு நினச்சா வாங்கி தரேன் திருப்பி எனக்கு காசை கொடுங்கன்னு கேட்கான். எங்க இருந்து செல்வா? வாங்கும்போது வாங்கிடலாம், ஆனால் கொடுக்க முடியணும்ல. எங்கிட்டே காசே இல்லை. இப்போ வீடு கட்டுறதுக்கே நிறைய காசு போயிடுச்சு பார்த்தியா. அதான் என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரில. பிள்ளைக்கு வேற வேர்க்கூறா வருது. சரி மைனியா, இப்போ இதில் என்ன இருக்கு? வாங்க, என் கூட சேர்ந்து நான் வாங்குறேன். 2 வீட்டுக்கும் சேர்த்து ஏசி வாங்குவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. ஏன் அண்ணன் வீட்டுக்கு தானே நான் செய்யேன். இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன?
அதுதான் செல்வா நானும் சொன்னேன். செல்வா கிட்ட சொல்லுவோம், அந்த பையன் எப்படி நமக்குன்னா செய்வான்னு. இவர் தான் வேணாம், அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடக்காரு. ஐயே, இதுல என்னன்னே இருக்கு? நம்ம வீட்டுக்கு நான் செய்ய, எனக்கு கனி எப்படியோ அப்படிதான் செய்யானாவும். இங்க பாரு செல்வா, காசு இருந்தா ஒழுங்கா சேர்த்து வச்சு உன் வீட்டை பாரு. சும்மா இவட்ட கொண்டு வந்து கொட்டிட்டு கிடக்காத சொல்லிட்டேன். உனக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. இவ தந்திரக்காரி, சும்மா இப்படிதான் அதனாலும் பேசிட்டு கிடப்பா. என்ன சும்மா இருனே, மைனி அப்படிலாம் சொல்லாத. மைனி உரிமையா என்கிட்ட கேட்காம நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? நான் வாங்குறேனே. சரி வாங்க கிளம்பி, பிள்ளையும் சேர்த்து கிளம்பி கூட்டிட்டு வாங்க. ஏசி வாங்க போயிட்டு வருவோம். நான் இப்போதான் உமாவையும் கனியும் கிளம்ப சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, ஏசி வாங்க போகலாம். எங்கள் ஏசிக்கு நானே காசு கொடுத்துக்கிட்டேன், நீ சும்மா இரு. காசு இருந்துச்சுன்னா உனக்கு வீடு இஎம்ஐயில் தானே கிடக்கு, அதுக்கு கொடுத்து அடைக்கிற வழியை பாரு. சும்மா இப்படியெல்லாம் எல்லாருக்கும் காசை தாராளமாக செலவு பண்ணிட்டு கிடக்கக்கூடாது. அப்புறம் நீ உன் குடும்பத்தை பார்க்க முடியாமல் போயிடும். என்ன ஏனே இப்படி பிரித்து பேசியா? இதுவும் என் குடும்பம் தானே. அதானே. சரிண்ணே, அப்போ நான் கிளம்பியேன். நீ மைனியும் கிளம்பி வாங்க என்ன. ஆ சரி செல்வா. மைனியும் நான் வாரேன். சரி செல்வா, பார்த்து போயிட்டு வா. சரி மைனியோ, என்ன வாரேன். ஆ சரி. ஏசி வரப்போகுது.